பிரைஸ் லார்ட். ஆண்டவரின் இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு செய்தி பார்க்கலாம். மன்னித்தல் ஒரு முக்கியமான செய்தி. மன்னிப்பை பற்றி நாம் பார்க்க போகிறோம். என்னாகமோ 14:20 உன் வார்த்தையின்படி நான் மன்னித்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. 14:20 படியாக அதை மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி ரொம்ப பரிந்து சொல்லும்போது உன் வார்த்தையின்படி நீ சொன்ன பிரகாரம் நான் அவங்களை மன்னித்தேன் அப்படின்னு சொல்லப்படுகிறாங்க. கர்த்தர் யாரே மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மத்தேயு 6:14-15 நல்லா வாசிங்க. மத்தேயு 6:14-15 நாம் மற்றவங்களே மன்னிச்சால் நம்ம தப்பிதங்களே கர்த்தர் நமக்கு மன்னிப்பார். நாம் மற்றவங்களே மன்னிக்கும் போது கர்த்தர் நம்ம தப்பிதங்களை மன்னிப்பார். மத்தேயு 9:6 பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. எப்படி மன்னிக்கணும், நான் எப்படி மன்னிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாங்க மத்தேயு 18:35 படி தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை நாம் மனப்பூர்வமாய் மன்னிக்கணும். மனப்பூர்வமாய் திரும்ப நினைக்கக்கூடாது, அதை விட்டு விடணும். அது மனசு ஓரத்தில் கூட அது இருக்கக்கூடாது. மனப்பூர்வமாய் தன் சகோதரன் செய்த பாவத்தை நாம் மனப்பூர்வமாக மன்னிக்கணும்னு சொல்லப்படுகிறது. அதுவும் இல்லாமல் மன்னிக்கப்படாத பாவம் ஏதாவது உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா மத்தேயு 12:31-32 படி பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பாவம் விரோதமாய் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுகிற, அது இல்லைன்னு சொல்கிறது, பரியாசம் பண்ணுறது, அந்த பாவம் கர்த்தர் கண்டிப்பாக மன்னிக்கவே மாட்டாங்க. அதனால் மன்னிக்கப்படாத பாவம் அது ஒன்று தான். மற்ற என்ன பெரிய பாவம் செய்தாலும் நாம் அறிக்கிட்டால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு அதை மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறாங்க. கிறிஸ்து மன்னிச்சது போல் ஒருவரே ஒருவர் கிறிஸ்து நம்ம பாவங்களை எல்லாம் மன்னிச்சாங்களே அதுபோல் நாமளும் ஒருவரே ஒருவர் மன்னிக்கணும். நாம் மற்றவங்களுடைய பாவத்தை மன்னிச்சாலே அது மன்னிக்கப்படுமா? யோவான் 20:23 அதை நம்ம வாசிக்கலாம். நாம் மற்றவங்கள பாவங்களை மன்னிச்சால் கர்த்தர் நம்ம பாவங்களை மன்னிக்குமா அப்படின்னு எல்லாருக்கும் நமக்கு ஒரு கேள்வி உண்டு. யோவான் 20:23 வாசிக்கும் போதே எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும். பாவங்களை மன்னிக்கப்படாமல் இருந்தால் மன்னிக்க மாட்டாங்க. பாவங்களை மற்றவங்களோட பாவத்தை நம்ம மன்னிச்சா நமக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக யாத்ரா 34:5-6-7 பார்க்கும்போது அவருடைய நாமம் நமக்கு பாவத்தை மன்னிக்கிற நாமமாக இருக்குதாங்க. அவருடைய நாமம் யெகோவா இயேசு அப்படிங்கிற நாமம் எல்லாம் மன்னிக்கல தயபெருத்த நாமம், மன்னிக்க வல்லமையுள்ள நாமம். சங்கீதம் 25:11 படி அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை மன்னித்தருள்னு சொல்லி கேட்கணும். உமது நாமத்தின் நிமித்தம் அவர் மன்னிப்பார் நம்மளை. அவருடைய நாமத்தை அவர் அடிக்கடி நினைவு கூறுவாங்க. பரிசுத்த குலைச்சல் ஆகக்கூடாது, வாக்கு சொன்னவர் அது தவற மாட்டாங்க. அதனால் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மளை அவர் மன்னிப்பார். ஏசாயா 55:7 அவர் மன்னிக்கல தய பெருத்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தய பெருத்தவராக இருக்கிறார். எவர்களையெல்லாம் நான் மன்னிக்கணும்னு கேட்டிங்கனாக்கா ஆதியாகமம் 50:16-17 மற்றவங்களுக்கு யோசேப்புக்கு செய்தாங்கல்ல துரோகம், அந்த துரோகத்தை அதாவது மற்றவர்கள் செய்த துரோகத்தை எல்லாம் அவர் மன்னிக்காங்க. நமக்கு செய்த துரோகத்தை எல்லாம் அவர் அது துரோகிகளையும் மன்னிப்பாங்க, நம்மளை மன்னிப்பாங்க. ஆதியாகமம் 50:16-17 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். யாத்ரா 34:9 அக்கிரமத்தையே அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறாங்க. 2 நாளாகமம் 30:19 சுத்தம் இல்லாதவங்களே அவர் மன்னிப்பாங்க. சுத்தம் இல்லாத எசேக்கியா ராஜா ஜனங்களை இந்த அசுத்தத்தோட பலியே சாப்பிட்டாங்க. அசுத்தம், அதாவது அவங்க சுத்தம் பண்ணல, அவங்களே தானே சுத்திகரிக்கல. அப்போ அவங்க பாவத்தை மன்னிப்பீராகன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது அவங்கள மன்னிச்சாங்க. சுத்தம் இல்லாதவரே கூட அவர் மன்னிக்கிறதுக்கு தயபெருத்த தேவனாக இருக்கிறாங்க. அவர் மன்னிப்பார். ஹல்லேலூயா. சங்கீதம் 32:1 மீறுதல்களே மன்னிக்கிற தேவனாக இருக்க. மீறுதல் அதாவது மீறி தான் நம்ம செய்கிற எல்லாமே பாவங்கள் எல்லாம் அறிஞ்சு தான் செய்கிற தவறு தெரிஞ்சும் நம்ம சில மீறுதல் எல்லாம் பண்ணுவோம் பாரு, அதே அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறாங்க.
எவங்களே கொண்டு நமக்கு மன்னிப்பாகன்னு சொன்னீங்க. அவரோட நாமம் மூலமாக பாவத்தை 1 யோவான் 2:12 அவரோட நாமத்தின் மூலமாக நம்ம பாவத்தை அவர் மன்னிப்பாங்க. 1 யோவான் 1:9 பாவத்தை அறிக்கையிட்டு அறிக்கையிட்டேனாக்கா அவர் எல்லாத்தையும் நீக்கி அவர் நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மை நீதியும் உள்ளவராக இருக்கிறாங்க. நம்ம பாவத்தை அறிக்கை செய்யும்போது நம்மளை நம்மளுடைய அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறாருன்னு சொல்லி 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம். அடுத்ததாக யாக்கோபு 5:15 எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்போது மன்னிப்பார். ஒருவர் பிணையாளியாக ஒருத்தனிடத்தில் நம்ம ஜெபிக்க போகும்போது எண்ணெய் பூசி ஜெபியம் பண்ணும்போது ஜெபம் பண்ணும்போது பிணையாளியை கர்த்தர் ரட்சிப்பார். அது மட்டுமல்ல, அவன் பாவம் செய்தனானா அவனுக்கு மன்னிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். கர்த்தரை அவனை எழுப்பார். அவன் பாவம் செய்தால் அவனும் மன்னிக்கப்படும். அதாவது யாக்கோபு 5:15 சொல்லப்படுகிறது. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்போது அவனோட பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பாங்க அப்படின்னு சொல்லி எப்ரேயர் 9:22 இயேசுவின் ரத்தம் மூலமாக நமக்கு மன்னிப்பு உண்டு. அதாவது ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. அதனால் பாவம் மன்னிக்கணுக்க இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம், அவரோட மனதுருக்கம், அவரோட கிருபை இரக்கம் எல்லாம் நம்மளோட பாவத்தை மன்னிக்கும். நான் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனுக்கு இரக்கம் கிடைக்கும்னு சொல்லி நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கிறோம். நான் பாவத்தை நம்ம அறிக்கையிடணும், மறைச்சி வைக்கக்கூடாது. மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆனால் அதை அறிக்கையிட்டு விட்டு விடணும். அப்போது நம்ம பாவங்களை ஆண்டவர் மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்மளோட தப்பிதங்களை அவர் மன்னிக்கிறதுக்கு தயபிருத்தவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ள நீதி உள்ளவராக இருக்கிறார். அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அவரோட நாமத்தின் நிமித்தம் நம்மளை மன்னிப்பாங்கன்னு சொல்லப்படுகிறது. நாம் இப்போது ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உன்னை துதிக்கிற சாமி, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நாங்கள் எல்லாம் பாவம் செய்தவங்க தான் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவம் செய்யாத மனுஷன் இல்லைன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிற எல்லாரும் பாவிகள் தான். ஆனாலும் உண்ட மிகுந்த இரக்கத்தினாலும் உருக்கத்தினாலும் நாமத்தின் நிமித்தம் உன் ரத்தத்தின் நிமித்தமாக எங்கள் பாவங்களை நீங்கள் மன்னிச்சிங்க. மற்றவங்கள பாவத்தை நாங்கள் மன்னிக்கும் போது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மன்னிக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. அப்பா, எல்லாரோட பாவத்தை நாங்கள் மன்னிக்க, எங்களுக்கு துரோகம் செய்தவங்களே நாங்கள் மன்னிக்கக்கூடிய கிருபை நீர் எங்களுக்கு தாங்கப்பா. அப்போதுதான் நீங்கள் மனப்பூர்வமாக எங்களை மன்னிப்பீங்க. அதுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். எல்லாரையும் நேசிக்கும் கர்த்தரோட இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை எடுத்து காட்டக்கூடிய கிருபை நீர் எங்களுக்கு தாங்க சொல்லி ஜெபிக்கிறப்பா. நீ மன்னிக்கல தயபெருத்த தேவன். இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாக, நாமத்தின் மூலமாக எங்களுக்கு மன்னிப்பீங்க. ரத்தத்தின் மூலமாக மன்னிப்பீருங்க அப்பா. சோத்ரண்டவர் ஜெபத்தை எல்லாம் கேட்டதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.